Hey guys, welcome back to East Vlogs. இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம ஈஸ்ட் காஸ்டோட சைக்கிள் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த சைக்கிள் அன்பாக்சிங் வந்து கரெக்டாக வந்து பாதுகாப்பாக. ஓகே, நம்ம சைக்கிள் எனக்கு எல்லாருக்கும் என்ன சைக்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இந்த சைக்கிள் இல்லை, அதே சைக்கிள் தான், நார்மல் சைக்கிள் தான். அந்த வேலை பம்பர் இந்த மெடிக்கார்டு கொடுத்துட்டு இது கொடுக்கலன்னு நினச்சா கொடுத்துட்டான். நீ ஃபர்ஸ்ட் இது உள்ள விடுப்பா. இது கிரிப்பை இது உள்ள இது ஃபர்ஸ்ட் உள்ள விடு. இல்லை அது கழட்டணுமா? அதெல்லாம் கழட்ட கூடாது. ஏப்பா இது பாரு, இது குடிக்கிற போட்டு இல்லை இது அழுத்திடாத. பாத்தியா, அதுதான் கரெக்ட். இல்லை ஆலன் கிலோ டைப். இது வந்து ஒரு டூல்ஸு, 2 பெடலு, ஒரு ஆரனு ஆலனிக்கு கொடுத்துக்குறோம். இப்போ மேனுவல் வேறு கொடுத்துக்குறோம்ப்பா. மேனுவலாக ஸ்டிக்கர் ஆகுது. என்னது ஈஸ்ட் கோஸ்ட் ஸ்டிக்கர் இருக்குதா? மேனுவல் எப்படி ஃபிட் பண்ணணும்னு போட்டுக்கிறோம். மேனுவல் நம்ம ஸ்டைல் போட்டாச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்குறோம். ரைட்டா லெஃப்டா? ரைட்டு. இங்கே பாருங்கள், ரைட் லெஃப்ட்னு போட்டிருக்கோம். என்ன இது நெட்டா? என்ன இது இவ்வளோ டைட் ஆகுது? ஓகே கைஸ், இப்போ வந்து கொடுத்துக்கிறது எல்லாமே மட்டமான குவாலிட்டி. சைக்கிளில் ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குது. நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு வரேங்க என்ன நிலமையில போகிறீங்க, இங்கெல்லாம் டேமேஜ் ஆகிடுது. ஃப்ரண்ட் பிரேக் வந்து சரியாக வேலை செய்யணும். பின்னாடி பிரேக் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் அந்த ஆரன் ஒன்று கொடுத்தான். அதில் இந்த நெட்டு கொடுத்தா இது போடாமலே உள்ளார போகுது. இப்போ நான் வீட்டில் வந்து தேடி எடுத்து அந்த நெட்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிடுவேன். மற்றபடி வேறு என்ன டேமேஜ் இருக்குன்னு ஒன்றும் தெரியல. நீங்கள் அதுக்கு வேறு எதுவும் இல்லை. இப்போ ஓட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டே பண்ணிட்டு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கு என்ன டேமேஜ் இன்ஸ்டாலேஷன் கைட்லைன்ஸ் இருக்கும். கைடு இதாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரணும், ஆனால் கொடுக்கல. அது ஃபோட்டோவில் காமிச்சு இந்த மாதிரி வீல் லாக்கு தான் கொடுக்குறாங்க, பட் வந்து கொடுக்கல. கியூக் ரிலீஸ் சிஸ்டமு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரிமூவ் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லா மேனுவலும் போட்டு எல்லாமே இருக்க பெடலு 1, 2 எல்லா டீட்டெயில்ஸும் பக்கம் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் இதை பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பட் இந்த சைக்கிள் என்னத்தில் பட் இங்கே போட்டிருக்காங்க வாரண்ட்டி. செக் பண்ணி பார்ப்போங்க. சைக்கிள் வாங்கி எடுத்து ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் மழை தண்ணி விழுந்தனால துரு பிடிச்சிடும். ஓகே, எல்லா டஸ்ட் இருக்குது ஃபுல்லாக. இந்த டஸ்டெல்லாம் வந்து எடுக்கணும். அதாவது இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைக்கிள், ரொம்ப பெரிய சைக்கிள்லாம் கிடையாது. ரொம்ப ஹைட் ஆக்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து சூட்டபுளாகவே இருக்காது. காணுங்க, நான் வந்து இங்கெல்லாம் வந்து பாருங்கள் பெயிண்டிங்லாம் எகிரிடுது. இங்கே த்ரெட்டு டைட் பண்ணும்போது அந்த பெயிண்ட்லாம் வந்து எழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த 4 பிரேக்கும் வேறு சைக்கிள் எடுத்து வந்து போட்டு தான் அந்த கம்பெனியில் கொடுத்த பிரேக் வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டிருக்கு. அப்புறமா இது பிரேக் சேஞ்ச் பண்ண உடனே இப்போ வந்து பேக் பிரேக் நல்லா பிடிக்குது. பட் ஃப்ரண்ட் பிரேக் டோட்டலாக வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. வண்டி வந்து நவருது இல்லைங்க பாருங்கண்ணா, விட்டு தான் நவருது. திடீர்னு போனால் திடீர்னு நின்றுக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி டைட் ஆகிடுது.
ஜாம் ஆகிட்டு இருக்குது பிரேக். அதே மாதிரி இது பழைய பிரேக், கட்டெல்லாம் பழைய கட்டை. இது குவாலிட்டி சரியில்லை, வயரோட குவாலிட்டி ரொம்ப மட்டமான குவாலிட்டி. இதெல்லாம் நாங்கள் வாங்கும்போது எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. இது வந்து ஆர்என் ஒரு கொடுத்தோம், அந்த ஆர்என் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு. இதில் இருக்கிற வாஷரும் வந்து கீழே வந்துச்சு. ஓட்டும் போது ஆலன்கியோட இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும், அது வந்து கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேறு ஸ்க்ரூ எடுத்து தான் மாட்டியிருக்கோம். மொத்தத்தில் சைக்கிள் நார்மல் சின்ன பசங்களுக்கு ஓகே, பெரிய பசங்களுக்கு வந்து செட்டே ஆகாது. ரொம்ப பெரிய ஓட்டுறதுக்கு ஓகே தான், எனக்கும் ஓகே தான் இப்போ ஓட்டுறதுக்கு. பட் ஆனால் வந்து சின்ன பசங்களுக்கு தான் இது ஏற்ற சைக்கிள், பெரிய பசங்களுக்கு வந்து ஏற்ற சைக்கிள் கிடையாது. இது சின்ன டயர் வர சைக்கிள் ஓட்டிட்டு இதில் உட்காந்து சின்ன சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். பட் ஓட்டுறதுக்கு எனக்கும் ஓகே தான், இங்கே ஓட்டலாம். பட் வந்து ரொம்ப பெரிய ஹைட் ஆகிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சைக்கிள் மாதிரி தெரியும், ரொம்ப சின்ன சைக்கிளாக தெரியும். பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க வைக்கிறதுக்கு. அதே மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் எதுனா மெடகார்டு கொடுத்துறாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெடகார்டு கொடுத்துட்றாங்க. ஒரு ஆர்என் ஒன்று கொடுத்தாங்க. ரேடியம் அந்த ரேடியம் ரிஃப்ளெக்டர் வந்து 2 கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சீட்டு வந்து ஓகே. பட் நம்மளுக்கு காமிச்சது எல்லாமே சீட்லாம் வந்து இந்த குயிக் ரிலீஸ் சிஸ்டம் தான், இதுவும் அதே தான். பட் வந்து வரல, நார்மல் சைக்கிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது குயிக் ரிலீஸ் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்கன்னா, பட் வந்து இது வந்து வரல. இதுவும் த்ரெட் டைப் தான், டேரெக்டாக உட்கார வச்சு த்ரெட்டில் டைட் பண்ணுறது. அதனால் வந்து வீலிங்லாம் அடிச்சிங்கன்னா லூஸ் ஆச்சுன்னா டயர் தனியாக போயிடும். அதனால் வந்து வீலிங்க்கெலாம் யூஸ் ஆகாது. ஜஸ்ட் நார்மலாக உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சைக்கிள். இப்போ இது ஒன்று வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பவர் பிரேக் கொடுக்குறாங்க. பவர் பிரேக் இந்த ஒரு டைமில் வந்து பவர் பிரேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து பவர் பிரேக் தான் ரொம்ப பயங்கரமாக பிடிக்கும் பிரேக்கு. மற்ற நார்மல் பிரேக் கம்பேர் பண்ணும்போது இப்போ பவர் பிரேக் நீங்கள் அப்கிரேட் ஆகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று வந்து கியூக் ரிலீஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் வந்து அது வந்து வரல. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மெடுகார்டும் வந்து அதிலே வந்து கொடுத்துட்டாங்க. பவர் பிரேக் இருக்கிறனால பிரேக் வந்து நல்லா பிடிக்குது. இந்த வீல் வந்து அலைன்மெண்ட் வந்து செக் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. வீல் வந்து பெண்டாக இருக்குது, அது எதுனால தெரியல. அதனால தான் பிரேக் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து நின்று ஜாம் ஆகி போகுது. அதனால் வந்து நீங்கள் வாங்கும்போது ட்ரை பண்ணிக்கோங்க வீல் எதனா பெண்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. மற்றபடி வேறு எல்லாமே ஓகேங்க. ஓட்டுறதுக்குலாம் சைக்கிள் நல்லா வந்து சூப்பராகவே இருக்குது. நல்லா ஸ்பீடாக ஓட்டி பார்த்தோம், நல்லா சூப்பராக வந்துருக்கு. சின்ன இருக்குது, வேறு எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. பிராண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோன்னா பிரேக்கோட ஒயர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம், பிரேக் கட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். இங்கே பிரேக் பிடிக்கிற பார்த்தீங்கன்னா லிவர், இந்த ஒரு பிரேக்கில் இருக்கிற த்ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து லூஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஓட்டும் போது வந்து லூஸ் ஆகி கீழே விழுந்துருக்கு. அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க, டைட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால். இது ஓவர் டைட் பண்ணக்கூடாது, ஓவர் டைட் பண்ணிங்கன்னா இந்த பிரேக் வந்து ரிட்டர்ன் வராது. அதனால் வந்து கொஞ்சம் லூஸாக வைக்கணும், அதனால தான் த்ரெட் வந்து கீழே விழுந்துருது. மற்றபடி ஓகேங்க, ஓட்டுறதுக்கு ஓகே. நீங்கள் காற்றும் கம்மியாக இருக்குங்க. ரொம்ப நாள் ஓட்டல சைக்கிள், ஓட்டுறதுக்குலாம் எனக்கு ஓகேங்க. இதோட ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கினது வந்து 4500 வாங்கினேன். பட் அந்த ப்ரைஸ்க்கு ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒரு மாதமாக இப்போ வந்து ரொம்ப நாளாக ஓட்டல. ஃப்ரண்ட் பிரேக் வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓட்டினேன். பேக் பிரேக் வந்து பக்கவாக நிற்குது, செம்ம பவராக நிற்குது பேக் பிரேக்கு. பட் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து கட்டப்போ சில பேருக்கு நல்லா இருக்குது. நான் ரிவ்யூ பார்க்கலாம், அதில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பட் வந்து நிறைய பேருக்கு நல்லா தான் வந்திருக்கு. நம்மளது வந்து கொஞ்சம் பிரேக்கில் வந்து கொஞ்சம் வந்து கோளாறு ஆகிடுச்சு, அதனால் வந்து பிரேக் வந்து மாற்றிருக்கோம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, எனக்கு பட்ஜெட் இவ்வளோ தானா. பட் நீங்கள் வாங்கலாம், குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஓகே, 4500 நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பை பண்ணிச்சா பை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட பிறகு நான் உங்கள் எம்டி சார். அதாவது என்ன விட்டுருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்கள்.